போனதுனால கொஞ்சம் லோபிச்சு போச்சு. ஆனாலும் பலவித நல்ல காரியங்கள் வேதத்தை காப்பாத்துறது அப்படின்னு வச்சுட்டு இருக்கா. வேதம் படித்தவாளுக்கெல்லாம் பலவித சௌகரியங்கள். அவள் வேத பாராயணம் மட்டும் பண்ணினா போரும். அவளுக்கு மாசாந்திர சம்பளங்கள் கொடுத்து அவள் கொஞ்சமாக சிரமப்பட்டா போரும். அதிகமாக சிரமப்பட்டு சம்பாதிக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த வரவு போக பாதிக்கு மேலே அவள் ஏற்றுண்டுடுறா சிரமத்தை. நமக்கு தேவைகள் அவள் கொடுக்கறது பூர்ணமாக போரும். ஆனாலும் நமக்கு ஆசைகள் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இன்னும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட சம்பாதனம் நடந்துட்டு இருக்கே தவிர பெருமாளுடைய அனுகிரகம், மகாவிஷ்ணுவினுடைய அனுகிரகம் எல்லோருக்கும் உண்டு. இந்த சிரவண நட்சத்திர யாகம் நடக்கிறது அப்படிங்கிறது யார் யார் காதுல விழறதோ நிச்சயமாக அவளுக்கும் இந்த பலன்கள் உண்டு. அந்த யாகத்தில்